வெல்கம் டு டிஜிடி சூர்யா vlog. இல்லை ஃபேஸ் எந்த அளவுக்கு பிளாக்காக தெரியுது என்னன்னு தெரியல. ஏன்னா நானே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து நேற்று வந்து சிறுமலை போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அதேமாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அதான் ஸ்டார்டிங் நம்ம வந்தோன்னே ஒரு தோப்புக்கு வந்திருப்போம்ல, இப்போ வந்து நம்ம அங்கே வந்துட்டோம். ஏன் அப்படின்னா அங்கே ரீல்ஸில் பார்க்குறப்ப பார்த்தா அவங்களாம் வந்து வில்லேஜ் சைட்லாம் பார்த்தா அந்த மாதிரி சமைப்பாங்க. எனக்கு அது மாதிரி சமைக்கணும்னு ரொம்ப ஆசை. சென்னையில் எங்கே அந்த மாதிரி இடம் இருக்குது? நம்ம தோப்பு நான் எங்கே போய் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லைல்ல. அதனால் இங்கே வரப்போ எனக்கு அதை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் சரி ஓகே இங்கே வச்சு பண்ணலாம். ஆல்ரெடி ஒன்று பண்ணோம், அது வந்து சாம்பார் சோறு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த வீடியோ போடலை. அது சரியான சொதப்பில் ஆயிடுச்சு. அதனால் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல. அதனால் சரி இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக திண்டுக்கல் சீரீஸ் அப்படி வந்ததுக்கு காரணமே என்னென்னா விலாகோட எபிசோடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதுக்கு மேலே கண்டினியூவாக வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னென்னா என் ஃபேஸை பார்க்கறது எனக்கு எதுவும் என் சின்ன குழந்தையில் இருக்க மாதிரியே இருக்குது. 12th அந்த மாதிரி 12th 10th படிக்கிறப்பலாம் நான் இப்படி தான் இருந்தேன். அப்போ மீசை கூட இல்லை, இந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு இதை பார்க்க அதானே வருது. அதுவும் நம்ம முடி தாடியோடு பார்த்துட்டு ஃபேஸ்லாம் அப்படியே இதுவாக இருக்கா, அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு தெரில. இது நல்லா இருக்கா இல்லை அந்த தாடி இதெல்லாம் வச்சுருந்தது அது நல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. சரி ஓகே, வீட்டில் திட்டிக்கிட்டே இருந்தாங்க, சரின்னு போய் வெட்டி விட்டாச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து சமைக்கவே முடியும். இங்கே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வெளியில் வரட்டும். அதேமாதிரி முக்கியமாக இன்னொன்று என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, இங்கே வந்து எப்படி சொல்கிறது, அதான் நம்மக்கிட்ட பைக் அதிகமாக இருக்கனால பைக்குக்கு நமக்கு வந்து பத்தாத குறை தெரிஞ்சதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டிவிஎஸ் தான் இருக்குது. ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவன் வந்து வேலை லீவ் போட முடியல, நம்ம வேலை தானே முக்கியம், அதனால் வந்து நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இங்கே வந்து ஒரே டிவிஎஸ் 50 அதுதான் இருந்துச்சா இன்றைக்கி. அங்கே நம்ம தங்கியிருக்க வீட்டிலேருந்து இங்கே தோப்புக்கு வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வரதுக்கு வந்து பைக்கில் தான் வந்தாகணும்ல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிவிஎஸில் தான் வந்தோம். டிவிஎஸில் வந்தப்போ 3 பேராக கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ வந்து அந்த டிவிஎஸில் ஃப்ரண்ட்டில் கிஷோர்லாம் வந்து அப்படி தான் உட்காந்துருந்தான். எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரண்ட்டில் இவ்வளோண்டு உட்காந்துருந்தான். ஆனால் அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட பைக் என்ன தான் பெரிய பெரிய பைக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இப்படி நான்லாம் காலை கீழே வைக்க முடியல. ஏன்னா வந்து நான் ஹைட்டுன்றனால காலை கீழே வச்சா கால் வந்து தேயுது. அதனால் காலை கீழே வைக்க முடியாமல் அப்படியே தூக்கிக்கிட்டே வந்து அதுலேயே கால் வலி வந்துருச்சு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்களாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து எப்படின்னா ஏதாவது ஒர்க்கு அது இதுன்னு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கெல்லாம் இவங்களுக்குலாம் வந்து இவங்க தோட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு தோட்டம், அதான் ஒன்று பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. அதை அவங்களுக்கு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான்லாம் ஃபஸ்ட்டு நினைப்பேன், எப்பட்றா இதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக பொழுது போகுது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது, இதை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ சொன்னாங்களே அவரைக்காவா ஏதோ சொன்னாங்க, அவரைக்காவா கத்திரிக்காவா தெரியல, அவரைக்காவா கத்திரிக்காவா ஏதோ சொன்னாங்க. அங்கே இருக்கிறது வந்து அப்பா. இந்த மாதிரி வந்து அவங்க சுற்றி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து இங்கே இந்த சைடில் இருந்து இப்படியே ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே இவங்களுக்குலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பத்த மாட்டேங்குது. அது மாடு, அதான் அங்கே மாடு காட்டில் ஃபஸ்ட்டு வந்தப்போ கூட புஃப்னு மூச்சு விட்டு பயமுறுத்துச்சு. அந்த மாடு தான். அந்த மாதிரி மாடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 10 கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வச்சு அவங்களாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதான் இங்கே வந்து ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து எதை நோக்கியும் ஓடலை, எதை நோக்கியும் பணம் வேணும், காசு வேணும், இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னு அவங்க ஓடலை. அவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த மாடு இந்த ஆடு அதெல்லாம் பார்த்து வளர்த்துக்கிறாங்க. ஆனால் இதில் சொல்ல வேண்டியது, இதில் மனசு கஷ்டமாக இருக்க விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஆடு கோழிலாம் வளர்க்குறாங்கல்ல, அதெல்லாம் யாராவது வந்தால் ஓகே எது வேணும் உங்களுக்கு அப்படி கேட்டு அதை அடித்து கொண்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல போல. கேட்டால் சாப்பிட்றதுக்கு தானேப்பா வளர்க்குறதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் வந்து என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தனால சென்னை அது அந்த நிறையா சவுண்டு கேட்டு பழகிருச்சு.
அதனால் நமக்கு வந்து அந்த கச்சமுச்சான்னு இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கச்சமுச்சான்னு இருந்தால் இவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதுதான் இங்கே மேட்டர். சரி ஓகே, நம்ம வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா போய் சமைக்கலாம். இவங்க வருவாங்களான்னு தெரில. அவங்கள போய் அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய் அந்த தோப்பு அந்த தோப்பு அந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பரப்பிலேயே போனால் அங்கே போனால் கத்திரிக்காய் தெரியுமா, நம்ம போய் கத்திரிக்காவை பார்ப்போம். கத்திரிக்காயெல்லாம் மார்க்கெட்டு காய்கறி கடையில் பார்த்ததோட சரி, அது எப்படி விளையன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் அது போய் பார்ப்போம். கடைக்கு போய் நின்றுருந்தா தானே, அதெல்லாம் கடைக்கே போக மாட்டேன். கத்திரிக்காவை தேடு கத்திரிக்காவை தேடு கத்திரிக்காவை தேடு. இங்கே கத்திரிக்காய், இங்கே கத்திரிக்காய் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பூவாக இருக்கு. பூ தான் கத்திரிக்காவா? அதுவே தெரியலையே. கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய். ஆஹா ஓகே. இதோ இருக்கு, இந்தா இருக்கு கத்திரிக்காய், இந்தா இருக்கு, தெரியுதா? இதோ இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய், நல்லா இருக்குல்ல? கத்திரிக்காயெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பார்க்குறேன்னா எப்படி சொல்கிறேன், சமையலில் பார்த்துருக்கேன், கடையில் பார்த்துருக்கேன், அது எப்படி விளையுன்றதை இப்போ தான் பார்க்குறேன். சே, ஒரு கத்திரிக்காய் விளையிறதுல இவ்வளோ இது இருக்குது பாருங்களேன், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க கத்திரிக்காய். இது ஃபுல்லாக கத்திரிக்காய் வரும் போல். கத்திரிக்காய் இப்படி தான் முளைக்கும் போல், எனக்கே இப்படி தான் இப்போ தான் தெரியும். அது எப்படி முளைக்கும் என்ன ஏதுன்னு கூட தெரியாது, சாப்பிட மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஃபுல்லாக கத்திரிக்காய் இருக்குது. வேறு எங்கேயா இருக்கான்னு பார்ப்போமா? வேறு எங்கே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் தண்ணி போகிறதுக்கு, ஆனால் 2 நாளாக மழை நம்ம வந்ததுலேருந்து, அதனால மழை போகிற தண்ணி இது பண்ணுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. அது அதுக்கு தான் வச்சுருக்காங்க எனக்கு நான் நினைக்கிறேன். கரெக்டாக எதுக்குன்னு எனக்கே தெரில. போய் பார்த்துப்போம். இங்கே ஒரு கத்திரிக்காய் வச்சுறதுக்கே இதுவாகுது. அவ்வளோதான், கத்திரிக்காய் முடிஞ்சிச்சு. இங்கே ஏதோ கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ அந்த இந்த மாதிரி போகும்ல அந்த செடின்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, வேறு அதோ இந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம ஊரில் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிசைனுக்கு. ஆனால் இதில் வேறு எதுவும் இருக்குது. இது பாருங்கள், அங்கே அப்பா உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்களா. இந்த மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கிறதே வந்து வேலை கரெக்டாக இருக்கணும். இது பண்ணுறது, அடுத்த ஆடு மாடு சாணி இதுவானா அதை அள்ளி போடுறது, மாடை வந்து மேய்க்க கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி அவங்களுக்கே நிறையா வேலை இருக்குது. இங்கே தான் குளிச்சுட்ருக்காங்க. தென்னை மரம் இங்கே பின்னாடியே இருக்குது. அதுலேருந்து தான் பறித்து நம்ம வந்து இது குடித்தோம், இளநீ. செம்மையாக இருந்துச்சு. இது அவரைக்காய் தோட்டம், இது தென்னை மரம் இன்னும் சுற்றி அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குட்டி குட்டி சாமி இங்கே இருக்குது. சரி ஓகே, அப்படியே சமைக்கிறப்ப அப்படியே விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். என்ன அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்? நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுன்னு தான் வேலையை ஆரம்பிக்கணுமே. ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுண்டா சூர்யா. இது வெங்காயம் தயிர் பச்சடிக்கு எல்லாம் ரெடி. என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவியாடா. அதனால அது பண்ணிட்டா சொன்னீடா, தூக்கு மாறிடாரு. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக செஞ்சுருவீங்களா? இந்த வாட்டில் கரெக்டாக இருக்கும் டாடி. போனாட்டி கரெக்டாக தான் இருந்தது, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவன் அரிசி பாதி வச்சு அவன் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி நாசமாக போயிடுச்சு. இந்த வாட்டி கரெக்டாக செஞ்சுருவாங்க. கடைசி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சால் கரெக்டாக வருமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து நம்ம சமைக்கல, அவங்க தான் மேக்ஸிமம் சமைப்பாங்க. நான் கையில் வச்சு குளிச்சிக்கினேன் வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அங்கே ரெடி பண்ணி அடுப்பு. ஓகே,
நல்ல பவுடர் ஆக்கணும் போய் சோம்பு கிஷோர் நமக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே செய்கிறதுக்கு எதுவுமே தெரியாது இது மட்டும் தான் தெரியும் அதுக்கு மேலே வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது விறக மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதோட சரி ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் வந்து எந்த வழியும் பண்ணி பழக்கம் இல்லை நம்ம எங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக பழக்கம் இல்லை பண்ணுற ஒரே வடை தண்ணி எடுப்போம் இவன் ஏதோ செய்வான் சந்தோஷ் செய்வான் நல்லா சாப்பிட தெரியும் அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதுவும் தெரியாது அதான் எல்லாமே அவன் தான் ஆமாம் ஏன்னா அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்களா அதனால ஃபுல்லாக அவனே ஒன்று ஒன்றா செஞ்சு இது பண்ணி பழகிட்டான் கலகிட்டான் நாங்களும் கூடிய சீக்கிரமா பண்ணுவோம் அது எங்க சொந்த முயற்சி. கிஷோர் கல்யாணம் ஆனோன்னு அவன் பொண்டாட்டிக்காக பண்ணுவான். இல்ல எங்க சொந்த முயற்சியில எதனா ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பாடு செய்ய ஒரு வீடியோ வரும். உங்களை வெயிட் பண்ணுங்க. அது கண்டிப்பா மேகியா மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. மேகி ட்ரை பண்றோம். நல்ல ஐடியாவா இருக்கே, அதை ஒரு வாட்டி ட்ரை பண்றோம். சாக்லேட் மேகி நீங்க பார்த்து லூஸ் மோஷன் ஆச்சுன்னா அது நீங்க உங்களோட பொறுப்பு, எங்களுக்கு இல்ல. ஆமா, எங்களுக்கு பார்த்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நாங்கள் உயிரோட இருந்து அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்கிறனால இது சொதப்பாது. அங்கே செஞ்சது தான் சொதப்பிடுச்சு, இங்கே செஞ்சது சொதப்பாது. கிஷோர் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னால கிஷோர் வீட்டில் செஞ்சுட்டு செஞ்சு தான் சாம்பார் சோறாக போச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு. தண்ணி ஆயிடுச்சு. வராதது காரணமே வாய்ஸ். ஆமாம் வாய்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து பிடிங்கிடுச்சு. அது வந்து அது பின்னு வந்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக நவுந்து இருந்துச்சு, அதனால வந்து அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம் ஆமாம், அதனால் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அந்த மிஸ்டேக் நடக்காது. சட்டியை வச்சுட்டாங்க, இனிமேல் தேவையான பொருட்கள். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வைக்க சொல்லுங்க. அவ்வளோதான். தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நெய். சாரிப்பா, நெய்யா? சாரி, அது எழுதிருந்ததா ஈன்னு பார்த்தேன். ஈன்னு பார்த்தேன், இன்ஜின் தான். நீ ஃபர்ஸ்ட் எண்ணெய் தான்டா ஊற்றணும், நெய்யா ஊற்றணும். ஆமாம், இப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க செய்வாங்க, என்னென்னத்தை போடுறாங்கன்றது சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஃபர்ஸ்ட் என்னடா எனக்கு அது தெரியும்டா, அது மட்டும் தெரியும். எண்ணெய் பொதுவாகவே எல்லாத்துலேயும் ஸ்டார்டிங் எண்ணெய் தான். இல்லை பிடிச்சிக்கிறேன், நீ போய் எண்ணெய் எடுத்துருவா போ. கொடு. கௌஜி, இது என்னடா புதுசா இருக்கு, பிராண்டே புதுசா இருக்கு. இது இந்த திண்டுக்கலோட பிராண்டுப்பா. ஆமா, இங்க எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. ஐஸ்கிரீம்லாம் நம்ம வந்து குவாலிட்டி அருண் அமுல் பார்த்துட்டு லாயூராவா ஏதோ ஒன்று லயராவோ ஏதோ ஐஸ்கிரீம் பிராண்டே அதுதான். எல்லாமே அதோட உள்ள நீங்க பார்க்காதீங்க, கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து இப்படியே தான் நின்றுட்டு இருப்போம், ஒன்றும் செய்ய மாட்டோம், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு நம்ம தாத்தா இருக்கு, அவர் செஞ்சிருவாரு, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து நம்ம எதாவது ட்ரை பண்ண பார்ப்போம். ஓகே, சே அதான் சாமி ரூம் ஆக்கிடுவானோ. நல்லா இருக்குடா ஸ்மெல்லு. நெய் ஸ்மெல் அப்படி தான் இருக்கும். இதோட ஒரிஜினல் நெய் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்களா? இந்த நாங்கள் இருமுடி ஊற்றுறப்பெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த நெய் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு போகிற இதுலேருந்து ஊற்றே எண்ணெயை ஊற்று. இல்லை எல்லாம் காயிலடா. இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லா பொருளையும் போட்டு சமைக்கிறோம். சமைச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பிட்ற வரைக்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, நல்லா இல்லைன்னா வேறு ஏதாவது சேனலை பார்த்துக்கோங்க. பக்காவாக முடி வச்சுக்கிட்டு ஒரு மறு மொட்டை வச்சுட்டு விட்டா போதும், திருவிழாவில் எல்லா குழந்தையும் உன்னை பார்த்து பயப்படும். இந்த பிசாசு படத்தில் ஒரு சுத்தம் அந்த மாதிரி இருக்காம. பிசாசு படத்தில் இந்த படத்தில் சொல்லு எங்கள் பாதி வரைக்கும் வந்துட்டு விட்ட யோசிச்சிருப்பான். இல்லை கரெக்டு, அது நம்ம மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு விட்டா. என்கிட்ட உனக்கு தெரியுமா சமைக்க? ஒன்றுமே தெரியாது. அதுதான், வா இங்கே வா, இங்கே வந்துடுறப்போ சும்மா உட்காந்து கேங் இங்கே வந்து நீல் வா. சமைக்க தெரியாதவங்களாம் இங்கே ஒரு அட்டி. தெரியலனா நம்ம வீடியோ போய் பார்த்து நம்மளே கற்றுக்கலாம். நம்ம ஒரு அட்டி சமைக்கிறோம்டா. இவன் சொல்லுவான், உன்னை விட நல்ல சேனல்லாம் நிறைய இருக்கு, நான் அதை போய் பார்த்துக்கிறேன். அதானே? பார்த்துக்கோ.